ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் 65 லெக் பீஸ் எடுத்துருக்கோம். 65 பண்ண போகிறோம். அதுக்கு அரை கிலோ லெக் பீஸ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்குவோம். ஹாஃப் லெமன், நான் சின்ன லெமன் தான் எடுத்திருக்கேன். ஹாஃப் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்குவோம். நம்ம சிக்கன் 65 மசாலா போடையெல்லாம் அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் நம்ம குறைச்சி தான் உப்பு சேர்க்கணும். சேர்க்கையெல்லாம் சும்மா ஹாஃப் ஸ்பூன் போடுங்க போதும். நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அது இப்படியே வச்சுருவோம். மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம லெக் பீஸு ஊறி இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் நல்லா இந்த மாதிரி கிளறி வச்சுக்கணும் ஃபுல்லாக போட்டு. இப்போ 65 மசாலா போட்டுக்குவோம். நீங்கள் எந்த பிராண்ட் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நல்லா இதையும் போட்டு பிசைஞ்சு வைக்கணும். நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம். ஃப்ரீசரில் வைக்காதீங்க. 1 மணி நேரம் நார்மல் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். நல்லா மசாலா உள்ள வரைக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. உப்பு போட்டக்கூடாது. அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலையில் உப்பு இருக்கும் நமக்கு. நான் அரை கிலோவுக்கு 25 கிராம் மசாலா சேர்த்துருக்கேன். 65 மசாலா பேக்கெட்லேயே நமக்கு போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துக்கோங்க டவுட் இருந்தால். நல்லா மசாலா ஃபுல்லாக உள்ள வரைக்கும் லைட்டாக நம்ம கோடு போட்டு வச்சுருக்கோம். முன்னாடியும் பின்னாடியும் அதுக்குள்ளெல்லாம் உள்ளே வச்சு நல்லா அந்த மாதிரி அமுக்கி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி இந்த மாதிரி தெளிச்சுக்கிட்டு, ஏன்னா மசாலா அங்கே நிற்கும் அடியில். லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா அது நல்லா லெக் பீஸில் சார்ந்துக்கும் மசாலா ஃபுல்லாக. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. லைட்டாக தெளித்து கொடுங்க. நல்லா மசாலா தடவி வச்சாச்சு. மூடி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் 1 ஹவர். லெக் பீஸு நம்ம 1 மணி நேரம் ஆச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா மசாலெல்லாம் ஊறி இருக்குது. இப்போ கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு வச்சுக்குவோம். நல்லா கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்குவோம். எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றிடாதீங்க. வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது பொரிக்கிறதுக்கு தக்கனா 2 போட்டு எடுக்கணும். பொரிக்கிறதுக்கு தக்கனா ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். 2 போட்டு எடுப்போம். நல்லா திருப்பி விட்டுக்கணும். நம்ம ரொம்ப ஹையில் வச்சு செய்யக்கூடாது. கருகி போயிடும். உள்ளே வேகாது. மேலே வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வேகாது. கொஞ்சம் அடுப்பை கம்மி வச்சுட்டு நம்ம போட்டு திருப்பி எடுத்துக்கணும். 7 நிமிஷம் வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுப்போம்.
நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.